நம்ம வாழ்க்கையை வெற்றிகரமாக அமைச்சிக்கிறதுக்கு அடிப்படையான விஷயங்கள் என்ன அப்படின்றத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம ஈர்ப்பு விதி சம்பந்தமாக நிறையா ரொம்ப இன்டெப்த்தாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதாவது நன்றி ஏன் எழுதணும், நம்ம கான்ஷியஸ் எப்படி வேலை செய்யணும், நேர்மறை எண்ணங்கள்னா என்ன, அதுக்கு நீங்கள் என்னெல்லாம் பண்ணணும், ஒரு விஷயத்தை நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னா அதுக்கு உங்களோட இலக்குகள் எப்படி இருக்கணும், இந்த மாதிரி நிறைய நம்ம பேசியிருப்போம். இதெல்லாம் தாண்டி ஒரு அடிப்படை விஷயம் அப்படின்றதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதில் முதல் விஷயம் எக்ஸைட்டிங் கோல். அப்போ கோல் ஒரு விஷயம் இருக்குது. எக்ஸைட்டிங் கோல் என்ன அப்படின்னு கேட்டால், இப்போ நமக்கு வாழ்க்கையோட தேவைகள் தான் நம்ம எப்பவுமே கோலாக எழுதிட்டே இருப்போம். அதாவது நமக்கு சாதாரணமாக நம்ம ஒன்றுமே பண்ணாட்டி கூட அந்த ஸ்டேஜ் வரும்போது அந்த விஷயங்கள் நம்ம ஈர்த்து தான் ஆகணும், அந்த விஷயங்கள் நம்ம லைஃப்குள்ளே கொண்டு வந்து ஆகணும். ஆனாலும் நம்ம சில நேரங்களில் அதையும் கோலாக வச்சுருப்போம். இப்போ நமக்கு ஒரு 100 விஷயம் கிடைக்குதுன்னா அதில் ரொம்ப பிடிச்ச விஷயத்த நம்ம கான்ஷியஸ் ஃபோக்கஸ் பண்ணும். அந்த மாதிரி தான் ஒரு எக்ஸைட்டிங் கோல் அப்படின்றது இன்றைக்கி அடிப்படை தேவைகளை தாண்டி என் கான்ஷியஸ் அந்த விஷயம் நடந்தால் ரொம்ப எக்ஸைட் ஆகும். நான் லைஃப்பில் ஏதோ பெருசாக அச்சீவ் பண்ணிட்டு தான் நம்புகிறேன் அந்த விஷயம் வந்தா அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு சில விஷயங்களுக்கு மட்டும் கோல் லிஸ்ட்டில் ரொம்பவே கீனாக அதை கான்ஷியஸ் ஃபோக்கஸ் பண்ணும். அந்த மாதிரி ஒரு இலக்கை நீங்கள் சூஸ் பண்ணும்போது அதில் சக்ஸஸ் அப்படின்றது கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா சில பேர்த்துக்கு ஒரு கவர்மெண்ட் ஜாபில் ஜாயின் பண்ணணும், அது அவங்க லைஃபோட எக்ஸைட்டிங் கோலாக இருக்கும். சில பேர்த்துக்கு அவங்க பிஸ்னஸில் அவங்க தான் அந்த இண்டஸ்ட்ரியில் டாப்பாக வரணும், அந்த எக்ஸைட்டிங் கோல் இருக்கும். கெரியரில் பார்த்தீங்கன்னா சில பேர்த்துக்கு ஒரு ஹையஸ்ட் பொசிஷனில் போய் நாங்கள் ஒர்க் பண்ணணும். ஸோ எக்ஸைட்டிங் கோல் எது வேணா இருக்கலாம், இப்படி தான் இருக்கணுங்கிறது இல்லை. பட் உங்கள் கான்ஷியஸ்க்கு அது எக்ஸைட்டிங்காக இருக்கா, அது ஒரு பெரிய உந்துதல் கொடுக்குதா அப்படின்னு பாருங்கள், ஒரு மோட்டிவேஷன் கொடுக்குற கோலாக இருக்கான்னு பாருங்கள். அது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் அப்படின்றது உறுதியாக நடக்கும். அடுத்தது ஃபோக்கஸ்ட் மைண்டு. இப்போது என்னதான் நீங்கள் ஈர்ப்பு விதியெல்லாம் யூஸ் பண்ணால் கூடயே நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸும் வந்துகிட்டே இருக்குது. நம்ம நிறைய இடத்துல மீடியா பற்றி பேசிட்டா கூட அதை தாண்டி இன்னும் உங்கள் லைஃப்க்கு தேவையான விஷயங்கள் மட்டும்தான் பார்க்குறோமான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. காரணம் என்னென்னா, இப்போது யாரை வேணாலும் கேளுங்க, உங்களுக்கு ஒரு கோல் இருக்குது, லைஃப்பில் நடக்கணும்னு நினைக்கிறீங்க. ஆனால் ஒரு நாளைக்கு அதுக்காக நீங்கள் எவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க? ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் கண்டிப்பாக இருக்காது. அப்போ நம்ம தேவை அப்படின்றத நம்ம எப்பவுமே வச்சுக்கிறோம், ஆனால் அதுக்கான எண்ணங்களோ செயல்களோ செய்கிறதே இல்லை. காரணம் என்னென்னா, மேக்ஸிமம் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் தான். லைஃப்பில் எனக்கு இது இன்றைக்கி முக்கியமாக தெரியுது, நாளைக்கு வேறு ஒரு விஷயம் முக்கியமாக வந்துடும். சம்ஹவ் ஆர் சம் அதர் ஒரு வருஷம் ஓடிடும், நம்ம கோலை பார்த்தே ரொம்ப நாள் ஆயிருக்கும் சில பேர்த்துக்கு. அப்படி இல்லாமல் எப்போவுமே நீங்கள் எந்த வேலையில் இருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, உங்கள் இலக்கில் முன்னிலைப்படுத்திக்கோங்க. ஏன்னா மறந்தே போயிடுவோம் சம்டைம்ஸ். அப்போது அந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் என்ன, ஃபோக்கஸ்டாக ஏன் நம்மளால் கோலை வச்சுக்க முடியல, என்னோட எண்ணங்களால் நினச்சேன் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு விஷயம் நடக்கும்னு தெரிஞ்சு கூட என்னால் ஏன் அதை முயற்சி பண்ண முடியலன்னு கேட்டால் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் தான். ஸோ உங்கள் மைண்டை ஃபோக்கஸ்டாக வச்சுக்கிறதுக்கு என்னெல்லாம் முடியுமோ, என்னெல்லாம் ப்ராக்டிஸ் இருக்கோ எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்கள். எப்போவுமே உங்கள் லைஃப்க்கு என்ன தேவையோ அதை தவிர நீங்கள் எதை பார்த்தாலுமே டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்க ஆரம்பிங்க. ஒருத்தர் ஒரு விஷயத்தை 3 மாதமோ இல்லை ஒரு 6 மாதமோ தொடர்ந்து பண்ண முடிஞ்சுட்டா, அதை மட்டுமே யோசிக்க முடிஞ்சுட்டா கண்டிப்பாக அவங்களால சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியும். நிறையா தியரிஸ் இருக்குது, அதை பற்றி இன்னொரு வீடியோ டிஸ்கஸ் பண்ணலாம். பட் இப்போதைக்கு நீங்கள் உங்கள் மைண்டை எவ்வளோ தூரம் உங்கள் தேவைகளுக்கு மேலே மட்டும் வச்சுக்க முடியும்னு பாருங்கள். கடைசி விஷயம், ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த ப்ராக்டிஸ்க்கு, நெவர் எண்டிங் இமேஜினேஷன். அதாவது கற்பனையால் மட்டும்தான் நம்மளால் எதையுமே லைஃப்குள்ளே கொண்டு வர முடியும். இப்போ உங்களால் ஒரு விஷயத்தை சிந்திக்க முடியுது, செயலாக்க முடியுது அப்படின்னா அதுக்கு முதல் காரணம் உங்களுடைய இமேஜினேஷனாக தான் இருக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்குற பெரிய பெரிய அறிவியல் முன்னேற்றங்களாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் இன்றைக்கி நம்ம வாழ்கிற கம்ஃபர்டபுள் லைஃபாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே இங்கே இடத்துல கற்பனைன்றது தான் முதன்மையாக இருந்திருக்கும். அப்போது உங்கள் லைஃப்லேயும் நீங்கள் ஒரு வெற்றி அடையிறதுக்கு முன்னாடியே, அந்த இடத்துல இருக்கிறதுக்கு முன்னாடியே அது உங்கள் மனக்கண்ணால் பார்க்க முடியும். அதாவது இமேஜினேஷன், விசுவலைசேஷன்லாம் சொல்கிறோம் இல்லையா, அது மூலம் பார்க்க முடியும். அப்படி இருக்கும்போது உங்களோட இமேஜினேஷன் எவ்வளோக்கு எவ்வளோ டெவலப் ஆகுதோ அந்தளவுக்கு உங்களால் உங்கள் லைஃப்பை ஃப்யூச்சரை ரொம்பவே ஈஸியாக மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும். ஒரு சக்ஸஸ்ஃபுல் லைஃப்க்கு இமேஜினேஷன்றது ரொம்ப அவசியம். ஏன்னா இப்போ என் லைஃப் எப்படி இருக்குது, என் சூழ்நிலை எப்படி இருக்குது, என்னை சுற்றி என்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, என்னால் என்ன முடியும் அப்படின்னு இல்லாமல் உங்கள் இமேஜினேஷனால் நீங்கள் எங்கே வேணாலும் போக முடியும், எதை வேணாலும் சிந்திக்க முடியும். அப்படி இருக்கும்போது அந்த இமேஜினேஷனை சரியாக யூஸ் பண்ணுங்கள். பாசிட்டிவான விஷயங்களை உங்களுடைய இமேஜினேஷனில் வச்சுக்கும்போது கண்டிப்பாக அதையே நீங்கள் வாழ்க்கையில் திரும்ப பார்க்கறதுக்கான எல்லா ஆப்பர்ச்சுனிட்டிஸும் கிடைக்கும். ஸோ ஈர்ப்பு விதியாக இருக்கட்டும், சக்ஸஸ்ஃபுல் லைஃபாக இருக்கட்டும், எதுக்குமே இமேஜினேஷன் தான் உங்களுடைய முதல் கருன்னே சொல்லலாம். இப்போ நான் சொன்ன இந்த 3 விஷயங்களுமே ஒரு ஓவராலாக சக்ஸஸ்ஃபுல் லைஃப்குள்ளே போகிறதுக்கான ஒரு தேவைகள்னு சொல்லலாம். இன்டெப்த்தாக டீட்டெயிலாக போனால் நிறையா பேச முடியும். உங்களுக்கு ஏதாவது அடிஷ்னலாக தாட்ஸ் இருக்குது, இல்லை இந்த விஷயங்களையும் நம்ம ஆட் பண்ணால் சக்ஸஸ்ஃபுல் லைஃப்குள்ளே போகிறது ரொம்ப ஈஸின்னு தோணுச்சுன்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.